வணக்கம். நான் கௌசல்யா. நான் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய பெயிண்டிங்ஸை ஆன்லைனில் எப்படி சேல் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது தான் சக்தி சாரோட வீடியோ பார்த்தேன். யூபி மார்க்கெட்டிங் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸை பற்றின வியூ சேஞ்ச் ஆச்சு. பிஸ்னஸை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற விதத்தை எனக்கு அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நான் பிஸ்னஸ் ட்ரைபுன்னு சொல்லிட்டு 90 days கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணேன். அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் என்னோடய வெப்சைட்டை நானே க்ரியேட் பண்ணேன். என்னோடய இன்ஸ்டாகிராமை எப்படி வியூஸ் அதிகமாக்குறது, அதுக்கான கண்டென்ட் எப்படி ரெடி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே அந்த கோர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்தது. மஞ்சு சார் எனக்கு கண்டென்ட் க்ரியேஷன் எப்படி பண்ணணும், இன்ஸ்டாகிராமில் எப்படி வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அசார் சார் என்னோடய வெப்சைட்டை நான் எப்படி டிசைன் பண்ணணும், எந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் அதில் ஆட் பண்ணணும், எப்படி அந்த ப்ராடக்டை வியூவருக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். அசார் சார் எப்படி வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணணுங்கிற பேசிக் விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அவ்வளோவா இல்லை. பட் ஆனாலும் நான் எவ்வளோ சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அது அவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், இதெல்லாம் அவங்க கேட்குறாங்களேன்னுலாம் அவங்க நினைக்காம எவ்வளோ சிம்பிளாக இருந்தாலுமே அவங்க எனக்கு புரிய வைக்கிற மாதிரி ஈஸியாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் என்னோடய வெப்சைட்டை என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் மஞ்சு சாரும் நம்ம இன்ஸ்டாகிராமில் இப்போ எல்லோரும் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ புதுசாக ரீல்ஸ் போடணும் அப்படின்னு ஏதாவது நம்ம டவுட்டு கேட்டால் தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனால் அவங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. நம்ம எத்தனை டைம் கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே அவங்க நமக்கு பொறுமையாக எப்படி பண்ணணுங்கிற எல்லா விஷயத்தையுமே மஞ்சு சாரும் எனக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாலா சார் ஆட் எப்படி ரன் பண்ணணும், எப்படி கேம்பெயின் செட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி லலித் சார் என்னோடய ப்ராடக்டை நான் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட்டோட ஃபிக்ஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிஸ்னஸ் ட்ரைப் கோர்ஸ்குள்ளே நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அக்கௌண்ட் மேனேஜர்னு கொடுத்துருந்தாங்க. தினேஷ் சார் தான். தினேஷ் சார் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா என்னோட ஃபுல்லாக என் பிஸ்னஸோடு அவங்க தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் எப்படி ஒரு வீடியோவில் எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் ரெடி பண்ணணும், இது ஹோல் ப்ராசஸையுமே எனக்கு தினேஷ் சார் நான் என்ன தான் கிளாஸில் நான் கற்றுக்கிட்டாலும் தினேஷ் சார் எனக்கு எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி வந்தால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னப்பெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க, அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு என்னை மோட்டிவேட் பண்ணி இப்போது என்னோடய வெப்சைட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி ஆட் ரன் பண்ணி இப்போ என்னோடய இன்ஸ்டாகிராமில் நான் ரெகுலராக வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்துக்குமே தினேஷ் சார் தான் காரணம். தினேஷ் சாருக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த இடத்துல கோர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹெக்கத்தானுன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் தான் நான் என்னோடய ஃபுல் வெப்சைட்லேருந்து ஆட்லேருந்து எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி இப்போ எனக்கு ஆர்டர்ஸும் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சக்தி சாரோட டீம் அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே தான் காரணம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.